ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனவு மேகம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அதாவது சாலையோரங்களில் விற்கப்படுகிற கானுக்கு வந்து எப்போவுமே மோஸ்ட் ஜாஸ்தி தாங்க. அதாவது வந்து ஊர்லலாம் பார்த்திங்கன்னா நாட்டு மக்காச்சோளம் ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சிட்டி சைட்லலாம் ஃபுல்லாகவே வந்து இந்த ஸ்வீட் கான் தான் கிடைக்குது. ரெண்டுக்கும் வந்து என்ன அப்படி பெரிய வித்தியாசம் அப்படின்னு சொல்லிலாம் பார்த்திங்கன்னா, நாட்டு மக்காச்சோளத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் எல்லாமே அதிகப்படியாக இருக்குது. ஆனால் ஸ்வீட் கார்ன்லேயுமே வந்துட்டு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்குது. ரெண்டாவது வந்து இது என்ன விஷயம் அப்படின்னா, இதில் வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப கம்மி. நம்ம கொலஸ்ட்ரால் வந்து மேனேஜ் பண்ணுது. நல்ல நார்ச்சத்து இருக்குது. இன்றைக்கி வந்து பீட்ஸா ஆகட்டும், பர்கர் ஆகட்டும், இன்னும் என்னென்ன இது ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு கூட இருக்குமா, எல்லாத்துலேயுமே வந்து அதனுடைய தன்மைகளை வந்து கொஞ்சமாவது கம்மி பண்ணுறதுக்காக இந்த கானையும் வந்து கூட இந்த ஸ்வீட் கானை சேர்க்குறாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவே இந்த ஸ்வீட் கான் இருக்குது. இதுக்கு வந்து அடிமையாகாத நாக்குகள் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா, நம்ம கொடைக்கானல் ஆகட்டும் இல்லை வேறு எந்த பிளேஸ்க்கு எங்கேயோ போனாலுமே பார்த்திங்கன்னா இந்த கான் வந்து இல்லாத இடத்த நம்ம பார்க்கவே முடியாது. எப்படினாலுமே பார்த்திங்கன்னா நம்ம வாங்கலைனா கூட அந்த கடைக்கிட்ட ஒரு 2 நிமிஷம் நின்றுட்டு போகணும். அந்த வாசனைக்காக எல்லாமே நிற்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதை வந்து நல்லா அவிச்சிட்டு அப்புறமா வந்து எடுத்து திருப்பி தீயில நல்லா அது வாட்டும்போது பார்த்திங்கன்னா அப்படியே பொறி பொரியாக தெரித்து அந்த ஸ்மெல்லு வந்து ஒரு செம்மையாக இருக்கும் பாருங்க, நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு அது இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உப்பு, மிளகாத்தூள், லெமன்லாம் தொட்டுட்டு அது சாப்பிட்றப்ப வந்து பார்த்திங்கன்னா அது சும்மாவே வேறு லெவலாக இருக்குங்க. இந்த ஸ்வீட் கார்ன்வே நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து பேபிகார்ன் சாப்பிட்ருக்கேன். பட் வந்து இது நம்ம நாட்டு மக்காச்சோளமும் சாப்பிட்ருக்கேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் வந்து இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன்னு கூட சொல்லிக்கலாம். எல்லாம் என்ன சிரிப்பீங்க, ஆனால் உண்மை அதுதான். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் கார்னை சுட்டுட்டு நான் கூட இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குமோ அப்படின்லாம் நினச்சேன். உண்மையிலே ரொம்ப ஸ்வீட்டாக தாங்க இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. இதனுடைய அதை வாட்டும்போது வர்ற ஸ்மெல்லாகட்டும், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றப்போ அதை வந்து எலுமிச்சம்பழத்தில் தொட்டுட்டு உப்பு மிளகாத்தூளை தொட்டு அப்படியேவும் அதில் அப்படியே தேய்ச்சிட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்றப்போ ஒரு ஈவினிங்ஸ்லாம் சும்மா செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக நான் வந்து எதுக்கு கான், இது என்ன பெரிய புதுசாக என்ன விஷயம், இதில் இதுக்கு இவ்வளோ பெரிய இது தேவையா அப்படின்னு சொல்லிலாம் கேட்கலாம் நீங்கள். அப்படிலாம் இல்லை. கான் வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து இதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறதுல ஒன்றும் பெரிய இது இல்லைன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக யாருக்கெல்லாம் இந்த கான் ஸ்வீட் கார்ன் பிடிக்கும், பேபி கார்ன் பிடிக்கும், யாருக்கெல்லாம் நம்ம நாட்டு மக்காச்சோளம் பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். இதில் வந்து சுகர் கண்டென்ட் கம்மியாக, நார்ச்சத்து கூட கொஞ்சம் அதிகமாகவே தான் இதில் இருக்குது. ஸோ மெயின் வந்து கொலஸ்ட்ராலை மேனேஜ் பண்ணுது. இப்படி எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்களுக்கு சேர்ந்துருக்குங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை எடுத்துக்கிறதுல தப்பு இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.